கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கரூர் விரைந்தார். கரூர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் இபிஎஸ். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற இன்று கரூர் விரைகிறார் துணை முதல்வர். குடும்பத்தினருடன் உதயநிதி நேற்று துபாய் சென்ற நிலையில் பயணத்தை ரத்து செய்துவிட்டு இன்று தாயகம் திரும்பி கரூர் விரைகிறார். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 39 பேர் பலியாகினர். கூட்ட நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள், 17 பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்தனர். தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தால் கரூரில் பெரும் துயரம் ஏற்பட்டுள்ளது. விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் கடும் கூட்ட நெரிசலால் கரூர் அரசு மருத்துவமனை முழுவதும் மரண ஓலம் ஒலித்தது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், பெரும் துயரம் ஏற்பட்டுள்ளது, 39 பேர் பலியாகினர், விவரங்களை சொல்லுங்க. இந்த சம்பவத்திலே 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்கள் அனைவருமே தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றனர். அதன்படி இன்று முக்கிய தலைவர்களும் நேரில் சென்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்கள் தொடர்பாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை என்ன மாதிரி வழங்கப்பட்டு வருகின்றது உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிய இருக்கின்றனர். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்கு செல்ல இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கரூருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் செல்ல இருக்கின்றார். குடும்பத்தினருடன் துணை முதலமைச்சர் துபாய் நேற்று சென்றிருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய பயணத்தை உடனடியாக ரத்து செய்துவிட்டு இன்று கரூருக்கு விரைகின்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அது மட்டுமல்லாமல் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தர இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.